இதிலே இப்போ ரிவர் ராஃப்டிங் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். மணி 5 சரியான பசி. அதனால ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு சாப்பிட உட்காந்தோம். அங்கே இருந்தது பரோட்டா, இன்னொன்று மேகி தான். பரோட்டானா அவங்க இதில் ஸ்டஃப் பண்ணி தராங்க, அதுவும் மேகி தான். தொட்டுக்க ஊறுகாய் தான். சரி கிடைச்சதை சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஹோட்டலுக்கு போக. அங்கே கொஞ்ச நேரத்தில் இந்த மலையெல்லாம் இருந்தது. என்னடா மேலே வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி கேட்டால் அதுதான் ஸ்னோ அப்படின்னு சொன்னாங்க. நல்லா உத்து பார்க்கும்போது ஆமாம் நிறைய இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னேன். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு ரீச் ஆக 6 மணி ஆகிட்டு. அங்கே சரியான குளிர். அவ்வளோ நேரம் நம்ம வெயிலில் இருந்ததுக்கு இப்போ தாண்டா குளிர் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தது. ஒரு கப்பலுக்கு ஏற்ற ரூமு. அதுக்கப்புறம் பால்கனி வச்சு கேட்டிருந்தோம். பால்கனியில் வியூ சூப்பராக இருந்தது. அங்கே பின்னாடி வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஹாட் ஏர் பலூன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துருந்துச்சு. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சரியான ஸ்னோ. மார்னிங் பார்க்கும்போது தான் ஸ்னோஸ் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்தது அழகாக. அடுத்து நம்ம ஸ்னோ பார்க்க போகிறோம்.